எல்லா உறவுகளுக்கும் வணக்கங்க. எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு ஞாயித்துக்கிழமை. இன்னைக்கு கந்தசஷ்டி விரதத்தோட 5ஆம் நாளுங்க. கடந்து வந்த 4 நாட்களுமே ரொம்ப நல்லபடியா இருந்துச்சு. இன்னைக்கு ரொம்ப நல்லபடியாக பூஜை செஞ்சேங்க. எனக்கு ரொம்ப புடிச்ச மாரி நான் முருகன இன்னைக்கு வழிபட்டேன். எனக்கு ரொம்ப மன திருப்தியா இருந்துச்சு. எனக்கு இந்த 5 நாட்களுமே எந்த ஒரு தடங்கலுமோ, இல்ல நெகட்டிவானதோ எதுவுமே வரலங்க. எல்லாருமே நல்லா இருக்கணுங்க. அந்த இடத்துல நானும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு, இன்னைக்கு நான் முருகன ரொம்ப பயபக்தியோட வேண்டிக்கிட்டேன். அதே மாரி நீங்களும் முருகன வந்து நல்லா வேண்டுங்க. கண்டிப்பா எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு வளங்கள வந்து கண்டிப்பா குடுப்பாரு. நம்ம நெனைக்கிற எல்லா காரியமும் கண்டிப்பா நடக்குங்க. நீங்க அந்த பாசிட்டிவான ஒரு எண்ணங்கள மட்டும் மனசுல வச்சுட்டே இருங்க. முருகன் வந்து கண்டிப்பா உங்களுக்கு நல்லதே செய்வாரு. நாளைக்கு வந்து சூரசம்ஹாரம். ஸோ நாளைக்கு சாயந்திரம் வரைய வந்து நீங்க நல்ல ஒரு பாசிட்டிவான எண்ணத்த நெனச்சுக்கிட்டே இருங்க. உங்க மனசுல இருக்க எல்லா கெட்ட எண்ணங்களையும் அகற்றிட்டு, நல்ல எண்ணங்களும் நமக்கு தீங்கு செய்றவங்களோட எண்ணங்களும் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகன நல்லபடியா வழிபடுங்க. உங்களுக்கு எல்லாமே கண்டிப்பா நடக்கும். எனக்கு இந்த சஷ்டி விரதம் ரொம்ப புடிச்சிருந்துச்சுங்க. நான் எப்பயுமே பசி கூட தாங்க மாட்டேன். ஆனா, இந்த 5 நாட்களுமே நான் வந்து ஒரு நேர விரதமா இருக்கிறது, எனக்கு எந்த ஒரு பசித்தன்மையும் எதுவுமே குடுக்கல. முருகன் அப்ப என் கூட இருக்காரு. எனக்கு அருள் புரியிறாருன்னு தான். சரி ஓகேங்க. எல்லாரும் நல்லா இருப்போம்.